Hi friends, இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான ஆம்லெட் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆனியன் ஆம்லெட், அது ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆம்லெட் போடுறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆம்லெட். நான் ஒரு 10 நம்பர்ஸ் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. நான் ஹாஃப் தான் போடுறேன் ஒரு எக்குக்கு. இப்போ ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு முட்டையை நம்ம உடைச்சிக்கலாம். இப்போ கல்லை காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் நல்லா வதக்கிட்டு நம்ம எக் வச்சுருக்க பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்கோட வெங்காயத்தை நம்ம சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள், பிளாக் பெப்பர் ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்கை நல்லா பீட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக வரும் ஆம்லெட். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே எலும்புது பார்த்தீங்களா? இப்போது நம்மளோட ஆனியன் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சீஸ் ஆம்லெட், அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம சின்ன வெங்காயம், க்ரீன் சில்லி எல்லாமே தான் யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக சீஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 5 to 6 நம்பர்ஸ் எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லியையும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு எக்கை உடைச்சி பவுலில் ஊற்றிக்கலாம். கல் சூடானதும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆனியன், க்ரீன் சில்லி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஆனியனுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம எக் வச்சுருக்க பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக சால்ட், லைட்டாக பெப்பர் தூள். இப்போ நம்ம நல்லா எக்கை பீட் பண்ணிக்கலாம். கல் சூடானதும் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ மேலாக ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். முட்டை நல்லா வேகட்டும். முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா மேலே நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம கிரேட்டட் சீஸ் கூட நம்ம சேர்க்கலாம். இப்போ சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட எக் சீஸ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ரெண்டையுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மேலாக லைட்டாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.